எங்கேயோ ஒருத்தன் தண்ணியை குடிச்சிட்டு அந்த பாட்டில் தூக்கி பக்கத்துல இருக்க பாத்திரத்துல போடுறான். அந்த பாத்திரத்துல போட்ட உடனே அந்த பாட்டில் எக்கச்சக்கமா ஆயிடுது. அதை பார்த்து ஷாக் ஆனவன் அந்த பாட்டில கையில எடுத்து பாக்குறான். அவன் எவ்வளவு அளவு தண்ணியோட அந்த பாட்டில் அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டானோ அதே அளவு தண்ணியோட எக்கச்சக்கமான பாட்டில் அந்த வந்திருக்கு. மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ள போடுறான். அதுக்குள்ள போட்டோடனே அது ஏகப்பட்ட சிப்ஸ் பேக்கெட்டா மாறுது. இப்பதான் இவன் புரிஞ்சுக்கிறான் இது ஒரு சாதாரண பாத்திரம் கிடையாது, மந்திர பாத்திரம்னு சொல்லிட்டு. இதை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ இவன் கையில இருக்கிற எல்லா காசையும் வச்சு ஒரு கோல்டு பாரை வாங்குறான். அந்த கோல்டு பாரை எடுத்துட்டு போயிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள போடுறான். அதுல போட்டோடனே எக்கச்சக்கமான கோல்டு பாரா அது மாறிடுது. இதை வித்தாலே நம்ம பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த எல்லா கோல்டு பார்லயும் ஒரே சீரியல் நம்பராகவே இருக்கு. திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அங்க இருக்க கோல்டு பார் எல்லாத்தையும் உருக்கி அது ஒரு கோல்டு பாறையா மாற்றி அதை கொண்டு போய் வித்துறான். இதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற மேஜிக் பாத்திரத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் வீடு ஃபுல்லாவும் காஸ்ட்லியான கிளாஸ் டோரை வாங்கி போடுறான். இதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அதிகமான காசு கொடுத்து வாங்குறான். அவன் இந்த மாதிரி அதிகமா வாங்குறத பார்த்து ஒரு காஸ்ட்லியான கஸ்டமர்னு சொல்லிட்டு மாலோட சைட்ல இருந்து விஐபி கிரெடிட் கார்டை அவனுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரியே அந்த கிரெடிட் கார்டை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறான்.